Hey guys, welcome back to Tanks and Vice Over. என்ன எபிசோட் பார்க்க போகிறோம்னா சாகாவரம் எபிசோட் 76 தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோ ஃபுல்லாக ரெக்கவர் ஆகி எந்திரிச்சிட்ட மாதிரி தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ மனசில் நினச்சிட்டே தான் இருக்கான். ஏன்னா அவனோட பவர்ஸில் இருந்ததுக்கு விட இப்போ முன்னவே நல்லாவே ரெக்கவர் ஆயிருக்கு. அதே நேரத்தில் இது அப்பா கொடுத்த ஒரு எலிசர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமாக தான் இவ்வளோ தூரத்துக்கு ரெக்கவர் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசில் நினச்சிட்டு இருக்கான். நான் எப்படியாவது அந்த கோல்டன் கோரை அச்சீவ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது லாஸ்ட் 500 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் இது பண்ணுறேன் அப்படின்னு ஸ்டேபிளாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்ததுமே நம்ம ஹீரோ இனி 2 பேருமே வந்து நிற்கிறத பார்க்குறேன். அவங்க 2 பேருமே ஒரே நேரத்தில் எப்படி இருக்க இப்போ இப்படியோ ஒரு வழியாக நீ வெளியில் வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் என்னமோ 500 வருஷம்னு சொல்லிட்டு என்னதுன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் அப்படியே ஃபைட் பண்ணுற மாதிரி இது பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்காங்க அது இவங்க மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ அவங்க 2 பேருக்கிட்டையும் போயிட்டு ஜூன் இருக்காலே இவ கண்ணில் கொலைவெறி நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பிளட் ரிலேஷனில் கண்டிப்பாக ஏதோ ஒரு பவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவாலையும் ரொம்பவும் இதுவாக முடியல. ஒரு லெவலுக்கு மேலே டயர்ட் ஆகிட்டு பிளட் வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிடறோம் நம்ம ஹீரோ. என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவங்க ஹீரோ கிட்ட வந்து பார்க்குறாங்க. பார்க்கையில தான் நம்ம ஹீரோ இருமிக்கிட்டே இருக்காங்க. கண்டினியூஸாக இருமிக்கிட்டே தான் இருக்கிறான். இருமிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேருமே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கையெல்லாம் ஒரு மாதிரி பிளட்டாக இருக்குது. நான் என்னோட அளவுக்கு அதிகமான எனர்ஜி யூஸ் பண்ணிட்டனால தான் இந்த மாதிரி பிளட் வாமிட் வருதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நான் கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். தொடர் ஒரு ரூமில் நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான்னு பார்த்தா அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கா நான் தனியாக இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன். இப்படி வந்து பக்கத்தில் இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க 2 பேருமே பக்கத்துலேயே இருந்துட்டு இது வேணுமா அது வேணுமான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. அங்கே இருக்க இன்னொரு பொண்ணு சொல்லிட்டு இருக்கேன் அங்கே தானே உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்துக்கணும் அதுக்கான மெடிசன் எல்லாம் யார் தருவா நான் தானே உனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம ஹீரோ சொல்கிறான் மெய் சொல்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆரம்பிக்கும் போதே அந்த இன்னொரு பொண்ணு ஜியான் வந்து அதை நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோக்கு நான் ஸ்பீடான ஃபுட்டெல்லாம் ஒன்று எட்டு வரல, நான் உனக்கு பிடிச்ச மாதிரி சூடாக ஸ்பைஸியாக தான் செஞ்சுருக்கேன், இந்த சூப்பை மட்டும் கூடிய இதுவே உனக்கான பவர்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அதை ஊதிட்டு அதை நம்ம ஹீரோ கிட்ட கரெக்டாக கொடுக்கறதுக்காக கொண்டு வந்துகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் சரி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறக்க போகும்போது அந்த பொண்ணு அதை பார்த்து அந்த பொண்ணு கத்திட்டு நம்ம ஹீரோட கையை பிடிச்சி இழுத்து வச்சுக்குது. நீ என் கூட தான் இருக்கணும் 2 பேருமே அடுத்தடுத்து கண்டினியூஸாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் கொஞ்சம் பேசி சமாளிக்க ட்ரை பண்ணுறான். முதல்ல இது எல்லாத்தையும் மறந்துடுங்க, உங்களுக்குள்ளே இருக்கிறது ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல ட்ரை பண்ணுறான். ஆனால் பேசுகிற எதையுமே புரிஞ்சிக்காமல் நம்ம ஹீரோவே சண்டை போட்டுட்டு எனக்கு இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஷிப், ஆனால் இங்கே வந்து என்னோட சைல்டுஹுட் ரிலேஷன்ஷிப் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பொண்ணுங்களும் அங்கே ஃபைட் பண்ணிக்க ஆரம்பிக்குதுங்க வேறு மாதிரியா. அதோட அந்த சீன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நம்ம திரும்பவும் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த தான் காமிச்சிட்ருக்காங்க. அங்கே என்னென்னா வகையாக ஃபுட்டெல்லாம் செம்மையாக ரெடியாக இருக்குது. அந்த மேஜர் டேபிள் ஃபுல்லாகவே நிறைஞ்சு போயிருக்கு. அவ்வளோ சாப்பாடு நிறைஞ்சு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு தலையே சுற்றிடுது. ஏன்னா அவ்வளோ டிஷ்ஷஸ் அதில் ரெடியாக இருக்குது. இதில் எப்படா சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு சரி எதனா ஒன்று ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ண போகிறோம். அது வந்து இந்த டிஷ்ஷை நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிட்ட கொண்டு போகும்போது இல்லை நீ அதெல்லாம் எடுக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு நீ எடுக்க வேண்டியது ஸ்பிரிட் சிஸ்டம் செக்டோட இதுதான், ஃபஸ்ட்டு நீ இந்த இதுலேருந்து எடு, இதுதான் உனக்கு ஹெல்த்து நல்லது இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இழுத்துக்குது. அதுக்கு இன்னும் சொல்ல ஆரம்பிக்குது இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ வந்து என்ன பண்ணுறேன்னா நீ இதை தான் சாப்பிட்ணும், நம்ம பிளட் செக்டர் சேர்த்தவங்க தான் எனர்ஜி பவர்ஃபுல்லாகவும் இருக்கும், உன்னோட உடம்பு கூலாகவும் ஆகும், அதுதான் நீ சாப்பிட்டா சரியாக இருக்கும்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் பிடிச்சி இழுத்துட்டாங்க. உன் பாடி நார்மல் ஆகணும்னா இதை தான் நீ சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம ஹீரோட கையை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு 2 பேரும் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும் இல்லை அதை தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் நம்ம ஹீரோட கையவே விட்டால் உடச்சிருவாங்க போல இருக்குது. சரி 2 பேரும் இருங்க நான் எல்லாத்தையுமே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எல்லாத்தையும் சாப்பிட்றேன்னு சொன்னாலும் அவங்க கையை விடாமல் பிடிச்சி இழுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதில் நம்ம ஹீரோட கையை ரொம்ப வலி எடுக்க ஆரம்பிச்சிது. ஏன்னா பிடிச்சி உடைக்கிற லெவலில் பண்ணிட்டாங்க. அதோட அந்த சீன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து அந்த மாஸ்டரை பார்க்குறதுக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்க. உடனே அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்போ உனக்கு உடம்புல அடிப்பட்ட காயெல்லாம் எப்படி இருக்குது, சரியாயிடுச்சா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க என்னோட காயங்க ஒன்றும் முக்கியமான விஷயம் இல்லை, அடுத்தடுத்து நான் கலந்துக்க போகிற பேட்டில் தான் ரொம்ப முக்கியமானது, நீ போகிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் நீ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டா அப்படின்னா கண்டிப்பாக இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்டர் சொல்கிறேன். எதுவுமே எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் எனக்கு இம்பார்ட்டன்ட்னா அந்த சேலஞ்ச் மட்டும்தான், அந்த சேலஞ்சை நான் எப்படி அதை கம்ப்ளீட் பண்ணி ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இன்னொரு மாஸ்டரும் சொல்லிட்டு இருக்காரு கண்டிப்பாக நீ இந்த உடம்போட போய் பேட்டில் பண்ண கண்டிப்பாக நீ செத்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான் ஒரு மெம்பராக இந்த செட்டில் இருந்துக்கிட்டு கண்டிப்பாக நான் இதை விட்டு விளக்க முடியாது, கண்டிப்பாக இந்த பேட்டில் நான் இது பண்ணி தான் ஆகணும், இந்த கண்ட்ரி சைடு யாரையும் வரவிடாமல் தடுக்கிறது என்னோட பாதுகாப்பு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு கேட்குற எல்லாருமே அங்கே இருந்தவங்க எல்லாருமே செம்மையாக ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுங்க 2 பேருமே ரொம்பவும் ஷாக்காகி என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கும்போது
இதுதான் சரியாக இருக்கும், கண்டிப்பாக நான் தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வில்லத்தனமாக சொல்கிறோம். தேவையில்லாத அட்வைஸ் எல்லாம் கொடுக்காதீங்க, ஏன்னா கண்டிப்பாக நான் போகணுங்கிற முடிவில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்கிறோம். அதுக்கு அங்கே இருக்க தாடி வச்சு மாஸ்டரும் சொல்லிட்டு இருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி கண்டிப்பாக நீங்கள் இருந்து போகலாம், நாளைக்கு ஒன்று இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கிறாரு. அதுக்கு அதே நேரத்தில் அங்கேருந்து நம்ம ஹீரோவும் கிளம்பிடுறான். கிளம்புனதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க 2 பொண்ணுகள் தான் காமிச்சிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் தான் ஒன்றா இருக்கணும், பிரச்சனை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அங்கே இருக்க மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு 2 பேருமே ரொம்ப டென்ஷனாக ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப கோபமாக இருக்க மாதிரி காமிச்சிக்கிறாங்க. ஓகே கைஸ், இதோட இந்த எபிசோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிவிடுங்க கைஸ். பை பை கைஸ், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.